ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மகுடம் படிப்பகம். நம்ம சேனலில் கண்டினியூஸாக நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அந்த புக்கில் இருக்கிற கிராமரை பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அந்த வரிசையில் கிளாஸ் 8 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட கிளாஸஸ் இது வரையும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மேலே ஐ பட்டனில் நான் வீடியோ லிங்க்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே நல்ல புரிதல் கிடைக்கும். சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஓகேவா? நம்ம வந்துட்டு சங்கத்தமிழ் அவுட் சோர்ஸ் பேட்ச் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ்லேருந்து அவுட் சோர்ஸில் கேட்குற மனப்பாட பகுதிகள், அதாவது ஒரு 45 மார்க்குக்கு ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு மனப்பாட பகுதிகள் கேட்பாங்க. லைக் இந்த கலைச்சொல், சொற்பொருள், குரில் நெடில் வேறுபாடு, பழமொழி 400, ஓமை தொடர், மரபு தொடர், மருவு, மரபு தமிழ், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, அயர் சொல், ஓர் எழுத்து ஒரு மொழி, இந்த மாதிரி இருக்கிற ஒரு 13 மனப்பாட பகுதிகளை வந்துட்டு கம்பைன் பண்ணி நம்ம நடத்தி தர மாதிரி இப்போ 2.0 பேட்ச் போயிட்டு இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 வீக்ஸ் ஆச்சு. ஓகேங்களா? இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்துட்டு ஒரு 5 மந்த்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஸ்கெடியூல் கொடுத்து டெஸ்ட்டு எல்லாமே கண்டக்ட் பண்ணுற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி இது ஸ்டார்ட் ஆகி 2 வீக்ஸாக அவங்க வந்து டெஸ்ட் எழுதி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க. 3rd வீக்கான கண்டென்ட்டும் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6 நாள் ஆஃபர் கொடுத்துருக்குறோம். எப்போ இருந்துன்னா மே 11லேருந்து 16ஆம் தேதி வரையும் டோட்டலாக ஒரு 6 நாள் ஆஃபர் கொடுத்துருக்குறோம். ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 ரூபா. இப்போ ஆஃபரில் ஜாயின் பண்ணிங்கன்னா 699 வரும். ஓகேவா? இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வல்லினம் மிகுதல், அதாவது வல்லினம் மிகும் மிக இடங்கள்ல, வல்லினம் மிகும் இடங்கள்ல இந்த 14வது டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த புக்கில், அதை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் ரொம்பவுமே வளவலன்னு கதை மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ரொம்பவே படித்தோம்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் ஈஸியாக இந்த மாதிரி வந்துட்டு இதில் இருக்கிற கீ பாயிண்ட்ஸை இதில் நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். அதனால நம்ம இதை பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். ஸோ வாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். வல்லினம் மிகும் இடங்கள், இது நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எழுத்து பிழை இல்லாமல் எழுதுறதுக்கும், அதே மாதிரி இங்கே கூட சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, தந்த பலகை தந்த பலகை, இந்த இப்பு போட்டு எழுதுறதுனால இந்த பொருளே மாறுபடுது. இப்போ தந்த பலகைன்னு எழுதணும்னா கொடுத்த பலகைன்னு அர்த்தம் வருது. தந்த பலகைன்னு வல்லினம் சேர்த்து எழுதணும்னா தந்தத்தினால் ஆன பலகை அப்படிங்கிற மாதிரி மீனிங்கே மாறுது. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து நமக்கு குரூப் 4 2025 கேட்டிருக்காங்க. இதே புக்ல இருந்து தான் இது கேட்டிருக்காங்க. அப்போ இந்த புக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? வல்லினம் மிகும் இடங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, வல்லினம்னாவே கசட தபரவா, கசட தபர. ஓகே, இதுல வந்துட்டு இந்த 4 எழுத்துக்கள் கச தப அப்படிங்கிற 4 எழுத்து வந்துட்டு வல்லினமா வந்து மிகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் கூட இப்போ நம்ம பார்த்தோம். தந்த பலகை தந்த பலகை, இதுல வந்துட்டு இப்பு இல்லாம இருக்கிறக்கும் இப்பு வச்சு எழுதுறக்கும் பொருளே மாறுபடுது. தந்த பலகைனா கொடுத்த பலகைன்னு வருது. தந்த பலகை அப்படின்னா தந்தத்தால் ஆன பலகைன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கண்டிஷன், பார்த்துக்கோங்க. குரூப் 4 2025 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இன்னும் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதே புக்ல. செடி கொடி, அதே மாதிரி செடி கொடி. செடி கொடின்னு நீங்க எழுதுனீங்கன்னா செடியும் கொடியும் அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வரும். இதுவே நீங்க செடி கொடி அப்படின்னு எழுதுனீங்கன்னா செடியில் ஏறியுள்ள கொடி அப்படிங்கிற மாதிரி மீனிங்கே மாறுது. போன டைம் நமக்கு தந்த பலகைங்கிறது குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. அதனால வந்துட்டு இந்த அதே புக்ல இந்த 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்ல நம்ம இது கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, திரைக்கடல். திரைக்கடல்னா அலையும் கடல்னு சொல்றாங்க. அதே மாதிரி திரைக்கடல்னு நீங்க போட்டு எழுதுனீங்கன்னா திரையை உடைய கடல் அப்படிங்கிற மாதிரி பொருள் மாறுது. அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க. இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா இந்த புக்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லியிருந்தாங்க. இது வேற எங்கேயுமே நம்ம இந்த தகவலை நம்ம பார்த்தது இல்லை ஸ்கூல் புக்ல. அதனால இது கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம், பார்த்துக்கோங்க. வழிமிகல் அப்படின்னா இது தமிழ் லாங்குவேஜ்லயும் மலையாளம் லாங்குவேஜ்லயும் தான் பயன்படுத்துறாங்க, வேற எந்த லாங்குவேஜஸ்லயும் இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்துட்டு வல்லினம் மிகும் இந்த கண்டிஷன் வந்துட்டு எந்தெந்த மொழியில பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு தமிழ் மலையாளம் வேற ஏதாவது மொழி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நல்லா பார்த்துக்கணும். அடுத்து பாருங்க, கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்துட்டு ஒரு சொல்லுல ஸ்டார்டிங்ல நிலைமொழி வருமொழின்னு பிரிப்பாங்க. இப்போ வந்துட்டு அந்த பையன் இருக்குதுன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பையன் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை 2ஆ பிரிங்க. இதை நிலைமொழின்னு சொல்லுவாங்க, இதை வருமொழின்னு சொல்லுவாங்க. நிலைமொழியில இந்த எழுத்துக்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சொல்லி இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா இந்த கச தபல ஏதாவது ஒரு வேர்டு வந்துருந்துச்சுன்னா, கச தப நிலைமொழியில இதெல்லாம் வந்திருந்து பின்னாடி இந்த பையன்கிறது பால தானே வருது, பாவரிசையில. அப்போ கசத்தபன்னு ஏதாவது வந்துருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா உங்களுக்கு வல்லினம் மிகுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேர்ட்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. அந்த, இந்த, எந்த, அதே மாதிரி அங்கு, இங்கு, எங்கு, அப்படி, இப்படி, எப்படி, ஆண்டு, ஈண்டு, யாண்டு, அவ்வகை, இவ்வகை, எவ்வகை, இனி, தனி, அன்றி, இன்றி, மற்ற, நடு, பொது, முழு, புது, திரு, அரை, பாதி, 8, 10. ஓகேங்களா? இந்த நம்பர்ஸ் 1 2 3 4 இருக்கிற நம்பர்ஸ்ல 8 10 இந்த நம்பர்ல மட்டும்தான் வல்லினம் மிகும், மீதி எந்த நம்பர்ஸ்லயும் மிகாது. இது ஒரு கண்டிஷன், நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு 4-5 டைம் நீங்க திருப்ப ரீட் பண்ணி இதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நான் பின்னாடி கொண்டு வந்திருக்கிறேன். அதோட நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஓகேங்களா? இதுல இருந்து நமக்கு மேக்ஸிமம் 2 கொஸ்டின் வரையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால நல்லா பாருங்க.
இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கீழே நான் ஒரு 4 கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்க. இப்போ அந்த இந்த எந்தால மிகவும் சொல்லியிருந்தேன். நிலைமொழி வருமொழியா பிரிச்சுக்க சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. இது நிலைமொழி, இது வருமொழி. அதே மாதிரி இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழி வருமொழி, நிலைமொழி வருமொழி. இப்படி பிரிச்சிருங்க எந்த வேர்டா இருந்தாலும். ஃபர்ஸ்ட் இப்படி பிரிச்சுட்டு முன்னாடி வந்துட்டு இந்த நிலைமொழியில நான் மேலே சொன்ன வேர்ட்ஸ் ஏதாவது ஒன்று வந்திருக்குதான்னு பாருங்க. இந்த வேர்ட்ஸ் ஏதாவது ஒன்று வந்துருந்துச்சு. அதே மாதிரி பின்னாடி கச தப, ஓகேங்களா, கச தப இந்த 4 வரிசையில் உங்களுக்கு கக்கா கிக்கி குக்கு கெக்கே கை கொக்கோ கௌ சசா சிசி சுசு செசே சை சொசோ சௌ. அதே மாதிரி தத்தா தித்தி துத்து தெத்தே தை தொத்தோ தோ பப்பா பிப்பி புப்பு பெப்பே பை பொப்போ போ. இந்த வரிசையில எந்த வேர்டு வந்திருந்தாலுமே, புரியுதுங்களா, இப்ப பான் வந்திருக்குது, இங்க பையன் வந்திருந்தாலுமே அங்க வல்லினம் மிகும். அந்த மாதிரி நான் சொல்ல வரேன், பாத்துக்கோங்க. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த இந்த எந்தால மிகும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இங்க சா வரிசையில வந்திருக்கிற சொல் வந்திருக்குது. அப்போ அந்த செடி, இதுதான் கரெக்ட். அதே மாதிரி முழுங்கிற வேர்டு நம்ம மேல பார்த்திருந்தோம். அதே மாதிரி இங்க பக்கம்ல பா வந்திருக்குது, அப்போ முழு பக்கம்னு வரும். புதுங்கிற வேர்டு நம்ம மேல பார்த்திருந்தோம், இங்க கல்வின்னு வந்திருக்குது. கசத்தப்பல ஒரு வேர்டான கல்விங்கிற கா வந்திருக்குது, அப்போ புது கல்விங்கிறது கரெக்ட். அதே மாதிரி பாதிங்கிற வேர்டு நம்ம மேல பார்த்திருந்தோம், இங்க கசத்தப்பல தூ வந்திருக்குது, அப்போ பாதி துணிங்கிறதா கரெக்ட். இதுக்கான மீதி எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புக்ல இந்த பேஜ்ல கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோங்க. அந்த இந்த எந்த அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி ஆண்டு ஈண்டு யாண்டு அவ்வகை இவ்வகை எவ்வகை. அதே மாதிரி தனி இனி அக்தன்றி இன்றி மற்ற நடு பொது முழு புது திரு அரை பாதி 8 10. ஓகேங்களா, இதெல்லாம் தான் அந்த வேர்ட்ஸ். இது எல்லாத்துக்குமே ஸ்பெசிஃபிக்கா இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்ல நான் ஒரு 4 மட்டும் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு டைம் அதிகமாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி, கிளாஸ் லென்த்தாக போகக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒரு 4 மட்டும் சொல்லியிருக்கிறேன். மீதி இருக்கிற எக்ஸாம்பிளை இந்த 138 பேஜ்ல நீங்க எடுத்து ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. வன்தொடர் குற்றியலுகரம் பின்னாடி நமக்கு வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகரம்னா என்ன, குசுடு துபுரு கடைசியில முடிஞ்சிருந்து குசுடு துபுரு இப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்ல முடிஞ்சிருந்து இதுக்கு முன்னாடி வன்தொடர்னா என்னென்ன, இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு. ஓகேங்களா, இந்த கசட தப்பரெல்லாம் மேல புள்ளி வச்ச எழுத்துக்கள் தான் வன்தொடர்னு சொல்லி சொல்லுவோம், வல்லினம் சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, அது வந்து அதுக்கு பின்னாடி குசுடு துபுரு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று இந்த மாதிரி முடிகிற வேர்ட்ஸ்ல அடுத்து இது நிலைமொழியா வந்து இது வேர்டோட ஸ்டார்டிங்ல வந்து இதுக்கு பின்னாடி கா சா தா பா இந்த 4 வேர்டோட அந்த சேர்ந்த மாதிரி மொத்த வரிசையில எது வந்திருந்தாலும், இப்ப கான் எடுத்துட்டீங்கன்னா கை, கக்கா கிக்கி குக்கு கெக்கே கை கொக்கோ கோ, அதுல எது வந்திருந்தாலும் சரி, இது நிலைமொழியில வந்து இது வருமொழியில வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு வல்லினம் மிகும். ஓகேங்களா, இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். பாருங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மக்கு பையன் உப்பு கடை. ஓகேங்களா, நிலைமொழி வருமொழியா பிரிக்க சொல்லியிருந்தேன். இங்க என்ன சொல்லியிருந்தாங்க, நம்ம மேல பார்த்தோம், வன்தொடர் குற்றியலுகரம்னாவே பின்னாடி வந்துட்டு கசத்தபல ஏதாவது ஒரு வரிசை வந்துருந்துச்சுன்னா, புரியுதுங்களா, கசத்தபல ஏதாவது ஒரு வரிசை வந்துருந்துச்சுன்னா அப்ப கண்டிப்பா வல்லினம் மிகும். இக்கு இது வந்துட்டு வன்தொடர் குற்றியலுகரம் தானே. அதே மாதிரி இப்பு, புரியுதுங்களா, இது வந்துட்டு வன்தொடர் குற்றியலுகரம் தான். ஏன் வன்தொடர் குற்றியலுகரம் நான் சொல்றேன், குசுடுத்து பொருள்ல முடிஞ்சிருக்குது, முன்னாடி வர்றது வந்துட்டு இக்கு இச்சு இப்பு இத்து இற்று இரு, இதுல வந்துட்டு ஒரு வேடா இருக்குது. அப்போ வந்துட்டு இது கண்டிப்பா வன்தொடர் குற்றியலுகரம் தான். அதே மாதிரி பின்னாடி வல்லினம் மிகக்கூடிய சொல்லே வந்துட்டு இந்த கசத்தப்ப தான், புரியுதுங்களா. அது ரிலேட்டடா இருக்கிற 4 வரிசையில வர சொற்கள் இங்க வந்திருக்குது, அப்போ கண்டிப்பா வல்லினம் மிகும். அந்த மாதிரி நம்ம டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை உருபு ஐ நம்ம பார்த்திருந்தோம். ஐ ஆல் கு இன் அது கண் இதெல்லாமே வேற்றுமை உறுப்புகள். 1ஆவதுக்கும் 8ஆவதுக்கும் கிடையாது, மீதி 6க்கும் இருக்குதுங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். அதுல 2ஆவதுக்கும் 4ஆவதுக்கும், 2ஆவது என்னது ஐ, 4ஆவது வந்துட்டு கோ, 4ன்னு கூட ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, இது வந்துட்டு வெளிப்படையா ஒரு வேர்ட்ல வரும்போது மறைஞ்சு வரக்கூடாது, புரியுதுங்களா. வெளிப்படையா வர வேர்ட்ஸ்ல பின்னாடி அந்த கசத்தப்ப வரிசையில வரக்கூடிய வேர்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா வல்லினம் மிகும், புரியுதுங்களா. இதுக்கான எக்ஸாம்பிள் நான் பின்னாடி காட்டுறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆட்சியை கைப்பற்ற. இந்த மாதிரி ஒரு வேர்டை பாத்தீங்கன்னாவே நிலைமொழி வருமொழியா பிரிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நிலைமொழி வருமொழியா பிரிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா, அந்த மேல இருக்கிற கண்டிஷன்ஸ்ல ஏதாவது ஒன்னா இது பொருந்துதா அப்படிங்கிற மாதிரி பாருங்க. இதுல நம்ம மேல என்ன பார்த்திருந்தோம், அந்த வேற்றுமை உறுப்புகள் 2ஆவதுலயும் 4ஆவதுலயும் வல்லினம் மிகுங்கிற மாதிரி பார்த்திருந்தோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்க இங்க வருதான்னு. இந்த ஐய வந்துட்டு ஈ கூட்டல் ஐன்னு பிரிக்கலாமா, அப்போ ஐ வந்துருச்சு. வருமொழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கசத்தப்ப இந்த வரிசையிலிருந்து வரக்கூடிய ஒரு எழுதான கைங்கிற வந்திருக்குது. அப்போ இது கண்டிப்பா உங்களுக்கு வெளிப்படையா வந்திருக்குது. இந்த ஐங்கிறது வெளிப்படையா வந்திருக்குது, மறைஞ்சு வரல. அப்ப கண்டிப்பா வல்லினம் மிகும். அதே மாதிரி சபைக்கு போக நிலைமொழி வருமொழியா பிரிங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கூனா 4ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்திருக்குது. இங்க வருமொழியில பாத்தீங்கன்னா கசத்தப்ப வரிசையில போ அப்படிங்கிற வரிசை வந்திருக்குது. அப்ப கண்டிப்பா வல்லினம் மிகும், புரியுதுங்களா. இதெல்லாம் தான் அந்த புக்ல வந்துட்டு நம்ம கொடுத்துருந்தாங்க. இது போக உங்களுக்கு வலிமிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆவது ஒன்றும் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று ரோமன் லெட்டர்ல வர்றது எல்லாமே இப்ப நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா,
ரெண்டாவது ரோமன் லெட்டர் வரது வந்துட்டு நம்ம அடுத்த கிளாஸஸ்ல பார்க்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி இங்க ஒருத்தரோட கூற்று கொடுத்திருந்தாங்க. அது மேபி கேட்க வாய்ப்பு இருக்கலாம். காட்டுறேன் பார்த்துக்கோங்க. யாரை பத்தி சொல்றாங்கன்னா, பல மொழிகளிலே ஆய்ந்தறிந்த மொழி நூலாசிரியர் ஆட்டோ ஜெசபர்சன். ஆட்டோ ஜெசபர்சன் என்ன சொல்றாருன்னா, ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்றால் பல சொற்களை அடுக்கி எழுத படித்துக் கொள்வது மட்டும் ஆகாது. எந்த மொழியை கற்கிறீர்களோ அந்த மொழிக்கு உரிய இலக்கண முறைப்படி மரபு தவறாத சொற்களை சேர்த்தெழுத கற்றுக்கொள்ள வேண்டும். இது யாருக்கும் இயற்கையாக உண்டாகாது. இயற்கையாக வர வேண்டும் என்றால் அளவு கடந்து உழைப்பு வேண்டுவதாகும் அப்படிங்கிற மாதிரி இந்த கூற்று வந்துட்டு ஹைலைட் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. இதை கூட நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா டிஎன்பிசியில் எப்படியோ கொஸ்டின் கேட்கறாங்க. இது நமக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இந்த புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான புக்குங்கிறதுனால மேபி கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த கூற்றுக்குரியவர் யாருன்னு புரியுதுங்களா? அதனால ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கான கிளாஸ் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஒரு டைம் நான் டக்குன்னு என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாமே ரிவிஷன் பண்ணி விடுறேன், பார்த்துக்கோங்க. வல்லினம் மிகும். வல்லினம் மிகும் மிகா இடங்கள் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எழுத்த பிழை இல்லாமல் எழுதிருக்கு, சொல்ல பிழை இல்லாமல் எழுதிருக்கு. நம்ம வந்துட்டு வல்லினம் மிகும் மிகா இடங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா? அது போக நம்ம வந்துட்டு அந்த இப்பு இத்து இதெல்லாம் சேர்த்து எழுதிருக்கும், சேர்த்தாம எழுதிருக்கும், சொல்லே டிஃபரன்ஸ் ஆகும். அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நம்ம குரூப் 4 2025 கூட கேட்டிருந்தாங்க. தந்த பலகை தந்த பலகை, இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கு. ஒரு இப்பு போறதால என்னடா மாறிற போது நம்ம யோசிக்கலாம், ஆனா அதோட மீனிங்கே மாறுது. இப்ப தந்த பலகைன்னா கொடுத்த பலகைன்னு அர்த்தம். தந்த பலகைன்னு நீங்க போட்டீங்கன்னா தந்தத்தால் ஆன பலகைன்னு சொல்லி மீனிங்கே மாறுது. அதுதான் இந்த வல்லினம் மிகும் மிகா இடங்கள் நம்ம படிக்கிறதுக்கான முக்கியத்துவமே அதுதான். புரியுதுங்களா? அடுத்து என்ன பார்த்தோம்? அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருந்தாங்க. செடி கொடி செடி கொடி. செடி கொடினா செடியும் கொடியும். செடி கொடி அப்படின்னா செடியில் ஏறி உள்ள கொடின்னு அர்த்தம். அதே மாதிரி திரைக்கடல் பார்த்தோம். திரைக்கடல்னா அலையும் கடல். திரைக்கடல் அப்படிங்கிற மாதிரி இக்கு சேர்த்து போட்டோம்னா திரையை உடைய கடல் அப்படிங்கிற மாதிரி வரும். இன்னொரு கண்டிஷன் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது என்னன்னா, இந்த வல்லினம் மிகும் மிகா இடங்கள் அப்படிங்கிற கான்செப்டே பாத்தீங்கன்னா 2 மொழியில தான் பயன்படுத்துறாங்க. ஒன்னு தமிழ், இன்னொன்னு மலையாளம். இது வந்துட்டு இந்த புக்ல வந்துட்டு தெளிவா கொடுத்துருக்காங்க, நல்லா பாத்துக்கோங்க. வேற எந்த மொழியிலுமே இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பார்த்தோம்? ஒரு சொல்ல வந்து நீங்க நிலைமொழி வருமொழியா பிரிச்சு, நிலைமொழியில இங்க எழுதியிருக்கிற சொற்கள் ஏதாவது ஒண்ணு வந்து பின்னாடி கசதப வரிசையில வந்திருந்தா அது வந்து கண்டிப்பா வல்லினம் மிகுங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அப்போ நிலைமொழியில வரக்கூடிய இந்த சொற்களை நம்ம பார்க்கலாம். அந்த, இந்த, எந்த, அங்கு, இங்கு, எங்கு, அப்படி, இப்படி, எப்படி, ஆண்டு, ஈண்டு, யாண்டு, அவ்வகை, இவ்வகை, எவ்வகை, இனி, தனி, அன்றி, இன்றி, மற்ற, நடு, பொது, முழு, புது, திரு, அரை, பாதி, 8, 10. புரியுதுங்களா? இந்த 8, 10 1 2 3 வரிசையில இந்த 8, 10 இந்த 2 வேர்டுக்கு பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. புரியுதுங்களா? நல்லா பாத்துக்கோங்க. நிலைமொழியில இந்த நான் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பின்னாடி கசதப வரிசையில வந்திருக்கணும். கசதப வரிசையில ஏதாவது ஒண்ணு வந்துருச்சுன்னா கண்டிப்பா வல்லினம் மிகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிக் பண்ணிடலாம். புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லியிருந்தேன். இப்ப அந்த செடி, முழு பக்கம், புதுக்கல்வி, பாதி துணி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் எடுத்தோடனே என்ன சொல்லியிருந்தேன்? எந்த வேர்டா நீங்க பார்த்தாலுமே அதை வந்து நிலைமொழி வருமொழியா பிரிச்சிருங்க. அதுக்கப்புறம் மேல பார்த்த கண்டிஷன்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸ் ஏதாவது ஒண்ணு வந்திருக்குதான்னு பாருங்க. பின்னாடி கசதப வரிசையில வந்திருக்கான்னு பாருங்க. வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா அது வல்லினம் மிகும் நம்ம டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் நிலைமொழி வருமொழியா பிரிக்கணும், அதுதான் கண்டிஷன். அதே மாதிரி அந்த செடியை நம்ம பிரிக்கிறோம். பிரிக்கும் போது நிலைமொழியில பாத்தீங்கன்னா அந்தங்கிற கண்டிஷன் நம்ம மேல பார்த்திருந்தோம். பின்னாடி வருமொழியில பாத்தீங்கன்னா செடிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செடிங்கிறது கசதப வரிசையில சா வரிசையில வரக்கூடிய ஒரு சொல் சேங்கிறது. அதனால இது கண்டிப்பா வல்லினம் மிகும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் பேஜ் நம்பர் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. 138ல நமக்கு அந்த புக்ல கொடுத்துருக்காங்க. நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிற புக்ல 138வது பேஜ்ல கீழே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு டைம் நீங்க வந்து ரீட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? அடுத்த கண்டிஷன் நம்ம என்ன பார்த்திருந்தோம்? வன்தொடர் குற்றியலுகரமா இருந்து நிலைமொழியில வருமொழியில வந்துட்டு கசதப வரிசையில ஏதாவது ஒரு சொற்கள் வந்துருந்துச்சுன்னா அந்த வரிசையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகரம்னாவே என்ன? குசுடு துபுருல முடிஞ்சு அதுக்கு முன்னாடி இந்த இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இந்த வரிசையில வந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும். முடியும் போது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று இந்த மாதிரி முடிஞ்சு நிலைமொழியில. வருமொழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கசதப வரிசையில ஏதாவது ஒண்ணு வந்திருக்கும். அப்படி வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா வல்லினம் மிகுங்கிற மாதிரி பார்த்திருந்தோம். இதுக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மக்கு பையன், உப்புக்கடை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் எப்பவும் சொன்ன மாதிரி நிலைமொழி வருமொழியா பிரிச்சுட்டு பாக்குறோம். பார்க்கும்போது இது வந்துட்டு வன்தொடர் குற்றியலுகரமா இருக்குது. நம்ம மேல பார்த்த கண்டிஷன் படி வன்தொடர் குற்றியலுகரம் வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பையன், கடை, பை, கா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கசதப வரிசையில இந்த 4ல வரக்கூடிய ஒன்னா இருக்குது. அப்ப கண்டிப்பா நமக்கு வந்துட்டு மக்கு பையன்லயும் உப்பு கடையிலயும் வல்லினம் மிகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிக் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கடுத்த கண்டிஷன் நம்ம என்ன பார்த்தோம்? மொத்தம் நமக்கு வேற்றுமை உறுப்புகள் பாத்தீங்கன்னா 6 இருக்குது. ஐயாள், கூயின், அதுக்கண் 1வதுக்கும் 8வதுக்கும் இல்ல, நடுவுல இருக்கிற 6க்குமே நான் சொல்லியிருந்தேன். புரியுதுங்களா? அதுல வந்துட்டு 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஐக்கும் 4ஆம் வேற்றுமை உறுப்பு கூவும். இந்த ஐயும் கூவும் வெளிப்படையா வரணும். புரியுதுங்களா? மறைஞ்சு வந்திருக்க கூடாது. வெளிப்படையா வந்து நிலைமொழியில
வருமொழியில வந்துட்டு கசதப வரிசையில ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா வல்லினம் மிகும். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா, ஆட்சியை கைப்பற்ற, சபைக்கு போக, புரியுதுங்களா? இதை வந்துட்டு நம்ம நிலைமொழி வருமொழியா பிரிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா ஐங்கிறது வந்துட்டு நமக்கு வெளிப்படையாவே வந்திருக்குது. வருமொழியில வந்துட்டு கை, அதாவது கா வரிசையில, கசதப வரிசையில கா வரிசையில கைங்கிறது வந்திருக்கிறதால ஆட்சியை கைப்பற்றல நமக்கு வல்லினம் மிகும். அதே மாதிரி சபைக்கு போக, இதை நிலைமொழி வருமொழியா பிரிக்கிறோம். கு, கூங்கிறது 4ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாவே வந்திருக்குது. போக, போக அப்படிங்கிறது கசதப வரிசையில பா வரிசையில வரக்கூடிய ஒரு சொல் தான் போ அப்படிங்கிறது. அப்போ இதுலயும் நமக்கு வல்லினம் மிகும். புரியுதுங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டலா நம்ம இன்னைக்கான கிளாஸஸ் எல்லாம் பார்த்து ஒரு டைம் ரிவிஷனும் பண்ணி முடிச்சிட்டோம். புரியுதுங்களா? புதுசா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, டிஎன்பிசி படிக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம கண்டினியூஸா இலக்கணம் வந்துட்டு இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிற புக்ல இருக்கிறத வந்துட்டு மேக்சிமம் முடிக்க போறோம். இனி வல்லினம் மிகும் மிக இடங்கள் மட்டும் பார்த்துட்டு வேற ஏதாவது டாபிக்ஸ் வந்துட்டு இலக்கணம் கீழே வருதாங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு அடுத்தடுத்து ஸ்கூல் புக் சீரிஸ் வேற ஏதாவது இலக்கணம் புக்ஸ் இருக்குதுன்னா நம்ம அதையும் முடிச்சு கொடுக்க தான் போறோம். ஓகேங்களா? அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட்ஸை வந்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம இதுவரையும் நம்ம நடத்தின நல்ல தமிழ் எழுத வேண்டுமா இந்த சீரீஸ்ல, இந்த பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு 8 வீடியோ இன்னையோட சேர்த்து 8 வீடியோ போட்டிருப்போம். இதுக்கான டெஸ்ட் வந்துட்டு ஒரு 50 மார்க்கோ 100 மார்க்கோ எவ்வளவு முடியுதோ கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுதோ அதை வந்துட்டு நம்ம ஃப்ரீயாவே கண்டக்ட் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். இந்த டெஸ்ட்டை நீங்க எங்க அட்டன் பண்ணலாம்னா, நம்ம ஆப் இருக்குது ஓகேங்களா, பிளே ஸ்டோர்ல போய் மகுடம் படிப்பகம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம ஆப் வரும். அதுல லாகின் பண்ணி உங்க ஃபோன் நம்பர் ஓடிபி வச்சு லாகின் பண்ணீங்கன்னா போதும். அதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ற மாதிரி டெஸ்ட் வந்துட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு அப்படி அந்த மகுடம் படிப்பகம் சர்ச் பண்ணி எடுக்க தெரியலனா, நான் வந்துட்டு டெஸ்கிரிப்ஷன்லேயே வந்துட்டு நம்ம ஆப்போட லிங்க் வந்துட்டு கீழே கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.